ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு டாப்பிக்கில் தான் பேச போகிறோம். உலக அழிவு பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியா? நம்ம இது நாள் வரையிலும் இந்த சேனலில் நிறைய பாபாவினுடைய நாலேஜ் சம்மந்தமாலாம் கொடுத்துருக்கோம். சரியா? ஏன்னா அந்த நாலேஜ் நம்ம எடுப்பதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கொஞ்ச காலங்களில் இந்த உலகம் வந்து அழிய போகுது. சரியா? இது ரொம்ப ஒரு பின்னிலையில் நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு சம்பவம் கிடையாது. இது நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தது தான். ஏன்னா இப்போ இருக்கிறதுல யாருக்குமே வாழவே பிடிக்காத ஒரு உலகம். சரியா? ஏன்னா அவ்வளவு ஏழ்மை. ஏன்னா வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அந்த விகார கொடுமைகள் என்ன பண்ணிடுறது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையினுடைய நிம்மதியை கெடுத்து விட்டுரும். அந்த கடல் அலை போன்று ஒரு அலைப்பாய்ந்த மனதை வந்து அது கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த விகாரங்கள். சரியா? யாருக்குமே திருப்திகரம் கிடையாது. ஏன்னா அந்த தூங்கும்போது நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய அந்த நிம்மதியான அந்த மறதியில ஒரு தூக்கம் நம்ம தூங்குறோம்ல, அதுதான் நம்ம வாழ்க்கையில ஒரு 7-8 மணி நேரம் நமக்கு வரக்கூடிய நிம்மதி. ஒரு நாள் 24 ஹவர்ல மீதி ஃபுல்லாவே நமக்கு விகார எண்ணங்கள் தான் இருக்கும். விகாரம் சார்ந்த மனிதர்களை தான் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். சரி, அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில நமக்கு இந்த நாலேஜ் ஒன்று கிடைக்கிது. பிரம்மகுமாரிகள் இயக்கம் மூலமாக பரமாத்மா வந்து கொடுக்குற அந்த ஞானம் எடுத்தலினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, வேர்ல்டு வார், அதாவது உலகத்தினுடைய கடைசி நேரத்துல நமக்கு இந்த ஞானம் கிடைக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று விட்டு ஒன்றுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சூழ்நிலையை மையப்படுத்தி தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா சொர்க்கமும் கிடைக்கும், நிம்மதியான வாழ்க்கையும் கிடைக்கும், செல்வ செழிப்பான வாழ்க்கையும் கிடைக்கும், உலக அழிவும் நடக்கும். இப்போ இருக்கிற மக்கள் யாருமே நம்ம கூட வரமாட்டாங்க. கொஞ்சம் பேர் ஒரு டீம் ஒர்க்காக பிரம்மகுமாரிகள் போகிறாங்க. அப்போ இப்படி செல்வதனுடைய நிலை என்ன அப்படின்னா, உலகத்தினுடைய கடைசி நிலை. சரியா? இதையும் நம்ம ராஜயோகா சீரியஸ் அந்த ஃப்ரீ 7 days கோர்ஸ் இதில் இதுவும் வரும். இது சம்மந்தமாக நம்ம ஒரு சிலது கொஞ்சம் சிம்பிளாக பேசியிருப்போம். ஆனால் ரொம்ப டீட்டெயில்ஸாக நம்ம பேசியிருக்க மாட்டோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்ஸாக பேசிடுவோம். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுதான் 2036 அந்த உலகம் அழியும். அப்போ எப்படிலாம் அந்த உலகம் அழியுங்கிறது தான் இதனுடைய டாபிக். சரியா? நம்ம ஏற்கனவே பார்ட் 33 வரை போட்டிருக்கிறோம். இது பார்ட் 34 இந்த 7 days ஃப்ரீ ராஜயோகா மெடிடேஷன் வகுப்புகளில். சரி, இதுவும் ஒரு வீடியோவாக அமையுது. இது ஃபைனலிஸ்ட் பண்ணிட்டேன். இதோட இந்த பிளேலிஸ்ட்டு க்ளோஸ் ஆகுது. ஏன்னா நிறைய பேர் யூடியூப் சேனல்லே கீழே கமெண்டில் எனக்கு ஏலியன் பற்றி கொடுங்க, எனக்கு கிரகங்கள் எதுக்கு இருக்குது சும்மாவான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு சிலர் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்லாம் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி கருத்துக்கள் இருக்குது, இதையும் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் பண்ணுறவங்களுக்கு அவங்க கேட்டவைகளையும் நம்ம கொடுத்துருவோம். நிறைய கமெண்ட் பாக்ஸில் நிறைய கேள்விகள் மேலே கேள்விகள்லாம் வந்து நிறைய கிடக்கு. அதையும் QAங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருவோம். கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் சப்ஸ்கிரைபர்னுடைய இதுக்கு சொல்லிட்டு. சரி, அப்போ நம்ம இது ஃபைனலிஸ்ட் பண்ணிடுவோம் இந்த பிளேலிஸ்ட். சரி, அப்போ இதுதான் 7 days கோர்ஸ். ஏன்னா இதுக்கு பிறகு நிறைய ஃபரிஸ்தா ப்ராக்டிஸ்லாம் நிறைய வரதான் செய்யுது. இருந்தாலும் அது கொடுத்து நம்ம பெரிய சாமியார் வேஷம்லாம் போட வேண்டாம். நமக்கு பயிற்சி முறைகள் இருக்கும். மேபி அது பிற்காலத்தில் வேணால் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த யூடியூப் சேனலுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே அஞ்ஞானிகளுக்கு இந்த ஞானம் எப்படியாவது கொண்டு ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு. சரியா? அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அஞ்ஞானம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாதுன்னா 7 days கோர்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம். சரியா? அப்போது நம்ம இனி 7 days கோர்ஸ் இதோட க்ளோஸ் ஆகுது. அப்புறம் சப்ஸ்கிரைபர்னுடைய சாய்ஸ்லேயும் அவங்க கேட்குற கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கும் நம்ம பதில் கொடுக்குற மாரியும் ஒரு பிளேலிஸ்ட் கொண்டு போயிட்டு அஞ்ஞான விளக்கங்கள் நம்ம நிறைய கொடுக்க போகிறோம். அதையும் நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். இனிதான் சுவாரஸ்யமான கண்டென்ட் எல்லாம் இருக்குது இந்த சேனல். சரியா? அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஃபைனலாக நம்ம ராஜயோகாவினுடைய ஒரு சாப்டரே என்ன அப்படின்னா, 2036 இந்த உலகம் அழிய போகுதுன்னு சொல்லிட்டு. சரியா? 2036 என்ன ஆக போகுது? இந்த உலகம் அழியும். சரியா?
சரி, அப்போ இது உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் தான் இருந்தாலும் பிரம்மகுமாரிகள் ரீதியாகவும் ஒரு வித்தியாசமான சுவாரஸ்யமான கருத்துக்களை சொல்றாங்க, அதையும் சொல்லுவோம். சரியா? ஏன்னா இப்போ கடைசி உலகத்தினுடைய கடைசி டைம் இருக்கு, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா எடுத்துட்டு போறதுக்கு எல்லா மதங்கள்லயும் உலகழிவு எப்படி சொல்றாங்கன்னு பார்ப்போமா? சரியா? அதை குட்டி குட்டியா சொல்லிட்டு ஃபைனலா நம்ம வேர்ல்டு வார் நடக்குது, எப்படி எப்படி நடக்க போகுது, என்ன மாதிரி நபர்கள், என்ன மாதிரி குழப்பங்கள் வருங்கிறதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இந்த வீடியோவில் பேசும். சரியா? முதல்ல எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கிறிஸ்டியானிட்டி தான். ஏன்னா வேர்ல்டில் நம்பர் 1 பாப்புலேஷன் அவங்க தான் இருக்கிறாங்க, அவங்கள எங்களை அடிச்சிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த கிறிஸ்டியானிட்டியில் என்ன மாதிரியான வேர்ல்டு வார் உலக அழிவுகள் சொல்கிறாங்கங்கிறத பார்த்தோம். சரியா? ஏன்னா நானுமே இந்த வீடியோ போடுறதா இருக்கலாம், எந்த வீடியோவுமே நம்ம எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் கிடையாது. நம்ம லைஃப்பில் வந்து கண்டது கேட்டது பார்த்ததை ஒரு வீடியோவாக கொடுக்குறோம், எல்லாமே அனுபவ பாடங்கள் தான். இதுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு இது என்ன இருக்குது? நம்ம நாடகத்தினுடைய அந்த நாலேஜ்லாம் எடுத்திருக்கிறோம் பிரம்மகுமாரிகள் ரீதியாக. அப்போ நம்ம பிரம்மகுமாரிகள் சொல்கிறது வேர்ல்டு வைடாக நம்ம புரிஞ்சுக்கிட்டது. ஏன்னா நான் இப்போ கிறிஸ்தவ சம்மந்தமாக கிறிஸ்தவ மதத்தில் உலகழிவை எப்படி சொல்கிறாங்கங்கிறதுக்காக நான் ப்ரிப்பேர்லாம் யூடியூப் சேனல்லாம் பெருசாக பார்த்துட்டு வர்றதில்லை. நான் 2 வருஷம் கிறிஸ்டினாக இருந்தேன், அப்போ அவங்க ஒரு விஷயமா என்னுடைய மைண்டுக்கு திணிச்சு விட்டுருப்பாங்க. அதை தான் நான் இதில் சொல்லிட்டு நம்ம அடுத்த எல்லா ரிலீஜன்லையும் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துருவோம். சரியா? அப்போ கிறிஸ்டியானிட்டியில் உலக அழிவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க பெருசாக கிறிஸ்டியானிட்டியில் ஏன்னா கிறிஸ்தவ நண்பர்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இறைவன் நம்மளை வாழ வைப்பார், ஒரு கம்பெனியில் பிரச்சனைனா இன்னொரு கம்பெனிக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணி பைசா பார்க்குறதுக்கு துட்டு பார்க்குறதுக்கு வைப்பார், அதுக்காக போடுங்கடா ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உலகம் அழிஞ்ச என்ன இல்லாமல் இருந்தாலும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிறவி தான் இருக்குது கிறிஸ்டியானிட்டியில். அதனால் அவங்க பெருசாக அதை கேர் பண்ணுறது இல்லை. ஏன்னா அந்த மதம் பாருங்க, இருக்கிறதுலே ஒஸ்ட் மதம் கிறிஸ்டியானிட்டி தான். ஏன்னா அவங்க 2000க்கு மேலே குரூப் வச்சிருக்கிறாங்க, அவங்க இனத்துக்குள்ளேயே அவங்களுக்குள்ளே சண்டை வந்துகிட்டு இருக்கும், ஏன் 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 இயேசு ஏன் கர்த்தர்ன்னு சொல்லிட்டு. அப்போ உலகழிவுமே அதில் பெருசாக இல்லை, ஆனால் கொஞ்சம் ஒரு வதந்திகளாக இருக்கு. ஆனால் உலகத்தின் கடைசி நேரம்ங்கிறது அவங்களுக்கு ஏன்னா நிறைய இடங்கள்ல இது கிறிஸ்டியானிட்டி தான், ஆனால் அந்த புக்கில் இருக்கிறது இருக்கும், சியோனின் கடைசி நேரம் மனம் திரும்புங்கள் அப்படின்னு. ஒரு சில வீடுகளுக்கு வெளியே நான் உள்ளெல்லாம் போயிட்டு இல்லை இருக்கு. ஏன்னா சியோன் பற்றிய கோட்பாடுகளுமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கு, சியோனின் கொள்கைகள்னே இருக்கு பைபிள்ல. அப்போ சியோனுடைய விஷயங்கள் அப்போ கடைசி காலங்கள் நடந்துகிட்டு இருக்கு, மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்றது போல இருக்கு. சரி, அப்போ கடைசி காலம்னா கடைசி காலம் எப்படிங்க வரும்னு கேட்டா, கடைசி காலம் அவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வரும். ஏன்னா கடைசி காலம் இப்ப இல்லை, அது கடைசி காலம் பிறகு வரும். அவங்க இந்து மத சாஸ்திரத்துல சொல்றதை விட ரொம்ப அதிக வருடங்கள் சொல்லுவாங்க, இன்னும் பல லட்ச வருஷங்கள்லாம் போகும்ப்பா, நம்மலாம் செத்து போயிடுவோம். ஏன்னா மறுபிறவி கிடையாதுல கிறிஸ்டியானிட்டியில, நம்ம எல்லாரும் செத்து போயிடுவோம்ப்பா, அதுக்கு பிறகு அவர் இயேசுனுடைய 2ஆம் வருகை வரும், அந்த டைம்ல கல்லறையில இருந்து நம்மளை எழுப்பி நமக்கு நியாய தீர்ப்பு நடத்துவாரு அப்படின்னு இருக்கும். இன்னும் கேட்டீங்கன்னா இயேசு வர்ற டைமே அந்தி கிறிஸ்து காலம்னு சொல்லுவாங்க. நம்ம அந்தி கிறிஸ்து சம்மந்தமா வேற ஒரு வீடியோ போடும். அப்போ அந்தி கிறிஸ்து காலம் வரும். அப்போ உலகத்தின் கடைசி நேரம் ரொம்ப கண்ணா பின்னான்னு நடக்கும். எல்லாரோட நெஞ்சிலையும் நெத்திலையும் கைகளையும் உடல் முழுத அந்த சைத்தானுடைய அந்த நாணயங்களை வந்து அவன் சூட்டோட புதிச்சிரும், அது அப்படியே உள்ள செட்டாகவே இருக்கும். அப்போ இது கடைசி டைம் இருக்கும். அப்போ இது ஒரு நரகத்தினுடைய நிலை மாரி தான் சொல்றாங்க. கடைசியில ஒரே கண்ணா பின்னான்னு அழிவுகளாக தான் இருக்கும். கடைசியில மனம் திரும்பக்கூடிய பண்ணக்கூடிய மனிதர்களை இயேசு அவரு கூட கூட்டிட்டு போயிடுவார் சொர்க்கத்துக்கு. அப்போ அந்தி கிறிஸ்து காலத்துல இருக்கக்கூடியவங்க அவன் என்னென்னலாம் பண்ண சொல்றானோ அதை அப்படியே பண்ணணும். அவன் நிறைய பெண்கள் சுகத்தை கொடுப்பான், நிறைய ஆண்கள் சுகத்தை கொடுப்பான், கெட்ட எண்ணங்களை அவன் விளைவிப்பான், மக்கள் மத்தியிலே சண்டை சச்சரவுகள் வரும். அப்ப இதெல்லாம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, அப்போ இது உலகத்தின் கடைசி நேரம். அப்போ அது உலக அழிவெல்லாம் கிறிஸ்டியானிட்டியில சொல்லவே இல்லை. ரொம்ப டீப்பா பைபிள்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா, அண்ணன் ஒரு வீட்டில் இருப்பாரு, தங்கை ஒரு வீட்டில் இருப்பாங்க, இது வயக்காட்டுலயும் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒர்க் பண்ண போற இடத்துல அந்த டைம்ல 2 பேருமே மீட் பண்ண முடியாத ஒரு நேரமாகவும் இருக்கும். அவங்க நைட் இருப்பாங்க, இவங்க பகல் இருப்பாங்க. ஏன்னா இந்த சிம்டம் உலகம் இப்போ இந்தியா இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:45 ஆகுது நைட்டு. நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பிஎம் நைட்டு 9:45க்கு நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன் நைட்டு. அப்போ இதே நைட்டு பகலாகிற தேசங்களும் நாடுகளும் இருக்கு.
அப்போ இப்படி அந்தந்த நான் என்ன மக்கள் தொகை விரிவடையுது, அதுதான் சிம்பாலிக்கா சொல்றாங்க. சரி, அப்போ இப்படி மக்கள் தொகை விரிவடைகிற டைமா இருக்கும். ஒருத்தங்க நைட்ல இருப்பாங்க, அதே நபருடைய ரிலேட்டிவ் எங்க இருப்பாங்கன்னா வீட்டில் இருப்பாங்கன்னு இருக்கும். அப்போ இது வெளிநாடுகளுக்கு நம்ம இப்போ பிளேட் ட்ராவல்லாம் போகிறோம், ட்ரெயின் பிளேட்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ இப்படிப்பட்ட நாடுகள் வளர்ச்சி அடைஞ்சு இருக்கும். அப்போ அங்கெல்லாம் நபர்கள் போயிடுவாங்க, ஃபாரின் போயிடுவாங்கங்கிறதையும் அவங்க ரொம்ப பாருங்க எவ்வளோ நாசுக்காக அந்த விஷயத்த சொல்லி எடுத்துகிட்டு வராங்க. புரியாத அளவுக்கு முடிஞ்சா புரிஞ்சுக்கடா நீ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருக்கும். மற்றபடி பெருசா இல்லை. மனித மனம் ரொம்ப சில்லி சீப்பாக இருக்கும், அப்படிதான் இருக்கும். ஆனா நாடுகளுக்கிடையே சண்டை சச்சரவுகள் வரும்லாம் கிறிஸ்டியானிட்டியில சொல்லலாம். அந்த அளவுக்கு மூளை யாருக்கும் கிடையாது. கர்த்தரை நல்லா வழிபட்டா நமக்கு என்ன கொடுப்பாரு, இயேசு கிறிஸ்து கூட வச்சுப்பாரு. ஏன்னா நம்ம கொஞ்சம் பணம் நல்லா, இந்த கம்பெனி சரியில்லைன்னா அடுத்த கம்பெனி விடுவார். அப்போ அடுத்த கம்பெனியில் உங்களுக்கு எந்த கம்பெனிக்கு போனால் நிறைய பணம் சம்பாத்தியம் பண்ணணுமோ அந்த கம்பெனியில் உங்களை சேஃபாக அனுப்பி வைப்பார் கர்த்தர். எதுக்காக தான் அவங்க கிறிஸ்டியானிட்டியில் பாருங்க, சர்ச்சுக்கெல்லாம் எதுக்கு போகிறாங்க, இன்னும் கொஞ்சம் நிறைய பணம் உங்களுக்கு அவர் பார்த்து கொடுப்பாரு கர்த்தர் ஏசு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு இந்து மத கோயில் தெய்வங்களை விட அவங்க சர்ச்சு கட்டி வச்சிருக்கிறதே இன்னும் நல்ல வசதியாகிறதுக்கு தான். ஏன்னா நிறைய பேர் சொத்து கேட்டு சுகம் கேட்டு போகிற இடம் கோயில் சர்ச்சுன்னு புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது. அப்போ அவங்களையும் கொண்டு விட அது அந்த ரிலிஜன், அப்படி மதம் பேரே பாருங்க, மதம் பிடிச்சிட்டு எல்லாரும் சரி. அதில் உலகளிவே சொல்லலை, கிறிஸ்டியனிட்டி நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம். கடைசி காலம் அது நம்மலாம் இறந்த பிறகு இன்னும் பல வருடம் கழிச்சு பல லட்சக்கணக்கான வருஷம் வரும்னு அந்த கிறிஸ்து காலத்துக்கு இப்போ அழிவே சொல்லலை கிறிஸ்டியனிட்டியில். என்ன பொறுத்தவரை நான் 2 வருஷம் கிறிஸ்டினாக இருந்தேன், சொல்லவே இல்லை. இப்போ அந்த மதம் அப்படி. இந்து மதம் அந்த மதமே அப்படி இருக்குன்னா இந்து மதத்தில் புக்கே கையில் எடுக்க மாட்டோம் நம்ம. ஏன்னா எல்லா கிறிஸ்தவன், எல்லா இஸ்லாம் முஸ்லீம் வீட்லேயும் என்ன இருக்கும்னா பைபிள் குரான்கள் இருக்கும். ஆனால் எந்த இந்து வீட்லேயாவது ஸ்ரீமத் பகவத்கீதை இருக்கான்னு கேளுங்க, யார் வீட்லேயும் எதுவும் கிடையாது. ஏன்னா அவங்க வேதத்தையே கண்டு கொள்ளாதவங்க உலகழிவே கண்டுக்க போகிறாங்க. ஆனாலும் இந்து மதத்தில் சூப்பராக சொல்லப்பட்டிருக்கும். ஏன்னா நம்ம காலங்களில் தாத்தா பாட்டி காலத்தில் நம்ம அப்பா அம்மா நமக்கு ரொம்ப சின்ன குழந்தை, அம்மா நம்ம ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது எனக்குமே கதைகள் சொல்லியிருக்கிறாங்க. 2000 ஆண்டுல நினைக்கிறேன். அப்போ 2000 ஆண்டுகள் எனக்கு நான் ஒரு 12 வயசு இருக்கக்கூடிய பீரியடில் அப்போ நமக்கு அம்மா சொல்கிறாங்க. அப்போ அந்த ஊசி கப்பல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கப்பல் அப்படியே வானவெளியில் அப்படி போகுது. அப்போ அதை பார்த்துட்டு கப்பல்னு சொல்லும்போது எங்கள் அம்மா சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்கு. இப்படி இதெல்லாம் போகுது பற்றிய வானத்தில், இது கடைசி நேரம். அவங்க பெருசாக படிப்பறிவே கிடையாது எங்கள் அம்மா. ஆனால் அவங்களே அதை சொல்லியிருக்கிறாங்க. பாரு இது உலகம் அழிகிற டைமு. அப்போ உலகம் அழிகிறது மேலேருந்து அந்த வானம் அப்படியே கீழே ஒரு அடி அடிக்கும், ஒரே ஒரு தட்டு, எல்லாருமே இறந்துருவாங்க, இன்னொரு இருக்க வீடு எல்லாம் காலி ஆகிடும். அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறாங்க, தெரியல. வேதங்கள் அப்படி இல்லை. இந்து மதங்கள்லையுமே கிறிஸ்டியானிட்டியோட ரொம்ப ஒஸ்டாக தான் இருக்கு. எந்த ஒரு நிறைய சிலை வழிபாடுகள் தெய்வீக வழிபாடுகள் செய்கிறாங்க இந்துக்கள். இருந்தாலும் அவங்க வேத புத்தகம் படிக்காதனால கீதை படித்தாலும் ஒன்று தான், படிக்காட்டாலும் ஒன்று தான். ஏன்னா அது எல்லாமே ஏதோ வேற்று கிரகவாசிகள் படிக்கிற மாரி அவங்க சமஸ்கிருதம் அது இதுன்னு ஹிந்தியை டிரான்ஸ்லேட் பண்ணி வச்ச மாதிரி வச்சுருப்பாங்க. அது சுத்தமாக படிக்கவே முடியாது. அந்த அந்த ஹிந்தி நாலேஜ் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த மதம் சார்ந்த இந்து மதம் அப்படி இருக்கு. ஆனால் பெருசாக சொல்லப்படலை. ஐயா வெளியிலுமே சொல்லலை. ஐயா மறுபடியும் வருவாருன்னு பெருசாக கிடையாது. உலகம் அழியணும், ஏன்னா டோட்டலாக அந்த உலகம் அழிய, ஏன்னா தந்தையே பிரம்மகுமாரிகள்ல சொல்லியிருக்கிறாரு உலகம் அழிகிறது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப பிரம்மகுமாரிகள் இருக்கிற நாலேஜை ரிலேட் பண்ணி அந்த உலக அழிவெல்லாம் அக்யூரேட்டாக சொன்னவங்க இஸ்லாம் முஸ்லிம்ஸ். சொர்க்கத்தையும் சூப்பராக நான் போன வீடியோவிலே நான் கொடுத்துருந்தேன். சரியா, சத்தியுகத்தில் சொர்க்கத்தில் என்ன இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டு 1, 2ன்னு சொல்லிட்டு 2 ஃபோட்டோவை கொடுத்து நான் அழகாக காட்டியிருப்பேன். இதான் லாஸ்ட்டு நான் போட்ட அந்த லாஸ்ட் வீடியோ, பார்ட்டு 33. அப்போ இது பார்ட்டு 33, 34. அப்போ அந்த 33ல நானுமே அந்த இது சொர்க்கத்தில் என்னென்ன மாதிரிலாம் இருக்குன்னு அழகா இஸ்லாம் முஸ்லீம் சொன்னாங்கன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்க நான் வேணாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். சரியா, ஏன்னா முழுக்க நான் அதில் போட்டிருப்பேன்
அப்போ அதே போல இஸ்லாம் முஸ்லீம் வந்து உலக அழிவை நம்ம பிரம்மகுமாரிகள் சொன்ன மாதிரியே சொல்றாங்க. அதான் ஆச்சரியமாகவும் இருக்கு. அந்த அளவுக்கு அவங்க பெரியவங்கள்லாம், ஏன்னா குரான்ல பெருசா இருக்காது. ஆனா அந்த குரானை பல வருடங்களாக படித்து சிறு வயதிலே இருக்கக்கூடிய பெரிய மண்டை இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு அது புரியுது. அப்போ அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க, இப்படி குரான்ல இருக்குப்பா உலக அழிவுன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா, ரொம்ப நேச்சுரலா இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த பிரம்மகுமாரிகள் ரீதியாக நாலேஜ் அடிச்சிட்டு நம்ம திடீர்னு மதங்கள்ல உலகழிவெல்லாம் இப்படி இப்படி வருங்கும்போது நம்ம அதை ஆமா இது பாபா சொல்றது கரெக்டா இருக்குதுன்னு டச் ஆகும். இல்லை நீங்க மதம் சம்பந்தமாகவே இல்லை, இந்து மதத்திலையும் ஒரு அறிகுறி இல்லாம பாபா 7 days கோர்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு உலக அழிவெல்லாம் சொன்னா நம்ம இதுல இருந்து அதை கம்பைன் பண்ணி இதுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரெண்டா நம்ம மேட்ச் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் இருக்குன்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. சரியா? அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இஸ்லாம் முஸ்லிம்களில் அவங்க ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன, இஸ்லாமியர்கள் சொல்கிற அந்த உலக விநாசம் பார்த்தீங்கன்னா, ஒரு புத்தகம் வரும், 2 புத்தகம் வரும், 3 புத்தகம் வரும், 4 புத்தகம் வரும். அப்போ இந்த 4 புத்தகங்களையும் உள்ளடக்கிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு புத்தகம் வந்து உட்கார்ந்துருக்கும். அப்போ இந்த 1வது 2வது 3வது 4வது புத்தகம் சொல்லியிருந்தல, இந்த 4 புத்தகமும் இந்த ஒரு புத்தகத்துல இருந்து வந்ததுதான் அப்படின்னு கரெக்டா சொல்லிட்டாங்க. மதம் இருக்கு, மத புத்தகங்கள் இருக்கு பார்த்தீங்களா. அப்போ அந்த மத புத்தகங்கள் வந்து இந்த பவர்ஃபுல்லான இந்த புத்தகத்துல இருந்து தான் வந்திருக்கும். அப்போ கடைசியா இந்த புத்தகங்கள் 4 புத்தகம் வரும்போது அந்த புத்தகம் வந்து நிற்கும்போது தான் தெரியும் அந்த புத்தகத்துல உள்ளது மாதிரி தான் இந்த 4 புத்தகத்திலும் போட்டிருக்கும். இது ஜஸ்ட் ஒரு ஜெராக்ஸ் மாதிரி, இது கலர் ஜெராக்ஸ், அது பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி. கலர் ஜெராக்ஸ் மின்னும்ல அப்படி. அப்போ இந்த டைம்ல அப்போ இறைவன் சொல்றத கொஞ்சம் மதம் சார்ந்து, மதத்தை பிடிச்சுக்கிட்டாங்க இறைவன் யானும் கிடைக்காது. சரி, அப்போ நீங்க அந்த மதம் சார்ந்து ஓரளவு இருந்து அதுல அண்டர்ஸ்டாண்ட், கேள்வி பதில் கேள்வி கேட்டு 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 மத தலைவர்களை நீங்க படாத பாடு படுத்திட்டு இருக்கும்போது பிரம்மகுமாரி ஞானம் கிடைச்சா சூப்பரா புரியும். சரியா? இல்லை அந்த மதத்து அந்த அந்தந்த என்ன அந்த துவாபரிக கலியுகத்தில் அந்த மதத்து ஆத்மாக்கள் சொல்லி வரும். அந்த ஆத்மாக்களாக நீங்க இருந்தா உங்களுக்கு இந்த ஞானம் எப்படி நம்ம பண்ணாலும் உங்களுக்கு உரைக்காது, அப்படி ஒரு நாலேஜ். அப்போ அப்படி ஒரு கவரேஜ்ல ஒரு இது வரும்னு சொல்றாங்க. அப்போ நம்ம இஸ்லாம் முஸ்லீம் கிட்ட நம்ம கேட்டா அடுத்தது அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நாடுகளுக்கிடையே போர்கள் வரும். இது சூப்பரா சொல்றாங்க. உலகத்தின் கடைசி எண்ட் டைம் ஃபைனல் ஸ்டேஜ் நடக்கு. இப்போ எல்லா நாடுகளுக்கிடையும் போர்கள் வருது பத்தியா அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ அறிவா பேசுறாங்க. முஸ்லிம்களுக்கு தெரிஞ்சதுல இப்போ 100% கூட எந்த கிறிஸ்தவ பாஸ்டனுக்கும் கிடையாது. ஏன்னா முஸ்லிம்கள் வந்து அதிக பணம் சம்பாத்தியம், சீனர்களை விட முஸ்லிம்கள் ரொம்ப மைண்ட்ல புத்திசாலியா இருந்த மாதிரி இருக்கு. பணம் மேல ஆசையே இல்லாத மாதிரி இருக்கிறாங்க இஸ்லாம் முஸ்லிம்கள். அவங்களுக்கு தேவை அந்த 4-5 முறை தொழுறது, கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் கருணை கொலைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கூட அந்த மதம் சார்ந்து அவங்க ரொம்ப டீப்பா அவங்க இறங்கிட்டுலாம் இல்லை இஸ்லாம் முஸ்லிம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கிறிஸ்தவர்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்க, நம்மளை இன்னும் நிறைய உயர்த்துவார், இப்போ இன்னும் பணம் கொடுப்பாரு, அச்சடிச்ச பேப்பருக்கு மதிப்பு கொடுப்பாரு, அப்படி புரிஞ்சுக்கிட்ட பிறகு அவங்களுக்குள்ள அந்த மதத்துல இருக்கக்கூடிய அந்த டீப்பான விஷயங்கள் உரைக்காதுல்ல. அப்போ முஸ்லிம்கள் சொல்றது அது. அப்போ நாடுகளுக்கிடையே போர்கள் வருங்கிறது முஸ்லிம்கள் சொல்றது ரொம்ப அழகாகவே புரியும் நமக்கு. சரி, அப்போ இது மட்டும் கிடையாது, நிறைய பஞ்சங்கள்லாம் வருங்கிறது மாதிரி. ஏன்னா கோதுமைகளுடைய தன்மையெல்லாம் அப்படியே குறைய ஆரம்பிக்கும். குதிரைகள் உலகத்தை சுற்றி வரும், கரெக்டாக சொல்கிறாங்க. குதிரைகள்ங்கிறது இந்த நோய்கள்லாம் உலகத்தை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஸ்ப்ரெட் ஆகுதுல்ல, அதை கூட அவங்க சொல்லியிருக்காங்க. கோதுமை பஞ்சம் வரும்னு சொல்லி நாடுகளுக்கிடையும் பஞ்சம் பட்டினி வருங்கிறாங்க. ஆனால் அப்படி இவ்வளவு நாகரிகம் இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டவங்க, அப்போ கடவுள் வந்து இதை பண்ணுவார், கடவுள் கண்டிப்பாக வருவார், அவர் வந்து டைரக்டா பிரகாசமா வந்து பண்ணுவார், இவ்வளவு விஷயங்கள் சொல்லக்கூடிய இதே இஸ்லாம் முஸ்லிம்கள் வெளிநாடுனா போதும், அங்கே அந்த லைன் கட்டி அந்த விபச்சார விடுதிகள் அனுப்புறாங்கல்ல, இதே முஸ்லிம்காரன் தான் மொத அளப்பே லைன் அனுப்பும். ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த ஆப்ரகாம் இப்ராஹிம் காலத்துல அந்த சுண்ணத்து சம்பந்தமா சொல்லி ரொம்ப குமைச்சுட்டாங்களா, அதனால என்னவோ தெரியல, அந்த வைப்ரேஷன் வந்து இஸ்லாம் முஸ்லீம் கிட்ட ஒட்டிக்கிட்டாங்க. அதான் சொல்லுவாங்க, நல்ல கிழங்குல தான் நிறைய கிழங்கு இருக்குங்கிற மாதிரி. இவ்வளோ அழகா உலகழிவையும் சொர்க்கத்தையும் அல்லா மேல அவ்வளோ அன்பு கொண்டவங்க தான் இவ்வளோ கொடூர மனம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. இதுக்கு இத்தனைக்கும் 4 முறை 5 முறை ஒரு நாளைக்கு தொழுறவும் செஞ்சுக்குவாங்க.
அப்போ உலக விநாசத்தை பற்றி, அப்போ நாடுகளுக்கிடையே போர்கள் நடக்கும், அப்போ சக்தி வாய்ந்த புத்தகம் ஒன்று வரும், கடவுள் வருவாருன்னெலாம் அவங்க சொல்லலை இஸ்லாம் முஸ்லீம். நான் அதை ஒத்துப்பேன். அப்போ கடவுள் வருவாரா, அவர் ரைஸ் ஆவாரா, அவர் விஜயம் செய்வாரா அப்படிலாம் கேட்டா, நோ 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 நோ, கடவுள்லாம் வர மாட்டாருடா, அவருடைய இந்த குரானை நீ வாடா, நீ வா சுண்ணத்து பண்ணு, நீ வா ஒரு இஸ்லாம் முஸ்லிமா நீ மாறு பாரு, உனக்கு ஜன்னத்து கிடைக்கும், சொர்க்கம் அல்லாஹ் கொடுப்பாரு, வா உடனே மாறு, சுண்ணத்து பண்ணு, வா குரானை படி, தமிழ் குரான் இருக்கு, இங்கிலீஷ் குரான் இருக்கு, எந்த குரான் உனக்கு இன்ட்ரெஸ்டோ படி அப்படிங்கிறாங்க. அங்கேயும் மதம் மாற்றுதலுக்கு ரெடியா வராரு. ஊன்னு போனா இந்த 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 ஆட்டு தாடி வச்சவரை காட்டிடுறானுங்க ஜாகிர் நாயக். பாரு, இந்த லெக்சரர் இவ்வளவு பெரிய லெக்சரர் தெரியுமா, எல்லா புத்தகத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறாருங்கிறாரு. இவராலேயே அந்தந்த மதத்துல நிறைய பேரு மதம் மாறி போயிட்டாங்களாம். சரியா போச்சு. அப்போ உலகழிவு இப்படி எல்லா மதங்கள்லையும் சிம்பாலிக்கா தொட்டு தொட்டு தடவி விட்டுட்டாங்க. சரியா? அப்போ ரொம்ப டீப்பா நம்ம இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இதே உலகழிவை இந்த பணம் பிரட்டி தின்னிட்டு இருக்கிற ஒரு குரூப்பும் இருக்கு, WHO. சரியா? இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதெல்லாம் எதுக்கு இருக்குன்னே தெரியல. அவங்களாம் ஒரு பகிரங்கமான தகவல்களை இப்படி ஆக போகுதுங்கிறத முன்கூட்டியே மதங்களை விட, நாஸ்ட்ராடமஸை விட, பாபா வங்காவை விட ரொம்ப அருவருப்பா பேசிக்கிட்டு இருக்குது இந்த WHO. பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அக்ரிமெண்ட்ல சைன் போட்டுக்கிட்டு பணத்தை தின்னுக்கிட்டு இருக்கு. WHO பாருங்க, இந்த 2017-18 சம்திங்ல இந்த கொரோனா வர்றது அக்ரிமெண்ட் சைன் எல்லாம் அவனுங்களுக்கு போடாமலாம் ஸ்ப்ரெட் ஆக முடியாது, பிடிச்சா விட மாட்டாங்க. அப்போ அவன் சைனாக்காரங்க மிலிட்ரி பவர்ல வச்சுதான் ஏதோ அவன் WHO, ஏன்னா அந்த லேப்லாம் நிறைய இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஊகானா ஏதோ இதுல தானே சைனாவில் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அந்த டைம்ல அங்க இப்படிப்பட்ட ஒரு ஆய்வுக்கூடம் இருக்குது, அப்படி இருக்குதுன்னு சொல்லி சைன்லாம் WHO அக்ரிமெண்ட்லாம் இருக்குது அதுல. அப்போ இப்படிலாம் இருக்கு வாங்குதுன்னு சொல்லிட்டு அப்போ ஸ்ப்ரெட் பண்ணும் போதும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் பண்ணியிருக்காங்க அவங்க. அதை அந்த 2019-2020 சம்திங்ல தானே ஸ்ப்ரெட் ஆச்சு, ரொம்ப வைரல் ஆயிடுச்சு இந்த கொரோனா வைரஸ். அதுக்கு முன்னாடியே அந்த WHO என்ன அக்ரிமெண்ட் என்ன கொடுத்தல் வாங்குதல் இருந்துச்சோ தெரியல. ஏன்னா உலகமே ஒரு மார்க்கெட்டிங் மாரி போயிட்டதுனால இது இப்படிப்பட்ட இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நாடுகளையும் மக்கள் நாடு படாத பாடு படுறதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு கேலி கூத்தாகி போச்சு. அப்புறம் அந்த WHO கூட எப்படி ஒரு நோய் வைரஸ்ன்னு சொல்லி இப்படி ஒரு நோய் ஒன்று பரவும், நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, அது இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துல பரவிடும். ஏன்னா அந்த WHO ஒன்று வேர்ல்டு வைடு ஒன்று இருக்கிறதே நிறைய பாமர மக்களுக்கு தெரியாது. இந்த கொரோனா வந்த புதுசுல தான் அவனும் கொஞ்சம் தலையை காட்டிக்கிட்டான், நானும் இருக்கிறேன்டா பாருன்னு சொல்லிட்டு. ஆமா, அந்த டைம்ல தான் அது ஏற்கனவே அந்த 2017-18 சொல்லி வச்சிருக்கிறாங்க இப்படி நோய் வருதுன்னு சொல்லிட்டு. இதுவாது பரவாயில்ல, இந்த விஷயங்கள்லாம் எடுத்து இப்ப ஏன்னா அவனுங்குமே சொல்லியிருக்கிறாங்க 3.5 வருஷம் இது ஒரு விளையாட்டு காட்டுமா பாருங்க. அப்போ இதெல்லாம் எப்படி அக்யூரேட்டா அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனால சொல்ல முடியும்? இது சொல்லியிருக்கு. என்ன ஒண்ணு பெருசா சொல்றாங்க, அதை சொல்றதுதான் நான் வந்துட்டு இருக்கிறேன். சரி, அப்போ அந்த கொரோனா வைரஸ்லாம் அவனோட அக்ரிமெண்ட்லாம் இருக்கு, இது பைபிள்ல கூட இருக்கு. சரி, அப்போ இப்படிப்பட்ட ஒரு நோய் தொற்று ஒன்று வரும்னு சொல்லி பைபிளே இருக்கு. 3.5 வருஷம் அது இருக்குமா, 3 வருடங்கள் 6 மாதத்திற்கு இருக்குன்னு சொல்லிட்டு பைபிள்ல இருக்கு. சரி, அப்போ பாருங்க, அப்போ இப்படிப்பட்ட ஒரு இது மட்டும் கிடையாது. இந்த கொரோனா வைரஸுக்கு பிறகு இதை விட 20 மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு 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 சம்பவம் நடக்கும், அதோட உலகம் முடிஞ்சிடா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க WHO லேட்டஸ்டா. பாருங்க, அப்போ அது உலக அழிவை தான் சொல்றாங்க. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு அலசி ஆராய போறோம். 20 நிமிஷம் நம்ம என்னத்தையோ 24 நிமிஷம் எதையோ பேசிட்டோம். இனிதான் நம்ம டாப்பிக்கே போறோம். இந்த வீடியோ லெங்க்தானா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஏன்னா நம்ம இப்படிப்பட்ட டாபிக்லாம் நம்ம இப்போ ராஜயோகா ஃப்ரீ மெடிடேஷன் வகுப்புகள்ல பேசிட்டு நம்ம அடுத்தது நம்ம அஞ்ஞானம் சம்பந்தமான வீடியோக்கு தான் போறோம். அது டோட்டலா டைவர்ட் செக்ஷனாக தான் இருக்கும். அது பிரம்மகுமாரிக்கு நாலேஜ்லாம் இருக்காது. ஏன்னா அஞ்ஞானிகளுக்கான ரகசியங்களை நம்ம ஒரு சில விஷயங்களை பேச போகிறோம். அது ரொம்ப டீப்பாக இருக்கும், கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் சார்ந்ததாக இருக்குங்கிறதுனால. சரியா, இன்னைக்கு போகிற வீடியோவே இதுதான். அந்த 2036 உலகம் அழியும். சரியா, இதான் நம்ம என்ன பார்க்க போகிறோம். உண்மையில் உலகம் அழியுமா அப்படின்னா அழியும். சரியா, நீங்கள் அதை உட்கார்ந்து யோசிச்சு அந்த ஞானம் மனநம் அந்த நம்மளுடைய ஆள் மனதில் நம்ம புரிஞ்சு கொள்ளும் போது தான் உண்மையிலேயே வேர்ல்டு விநாசமானது நமக்கு புரியும்.
ஏன்னா நமக்குமே ஒரு எண்ணம் ஏற்படும். ஏன்னா நம்ம இப்போ 2025 இப்போ ஆகஸ்ட் சம்திங்கில் இருந்துகிட்டு இருக்கிறோம். சரியா? உலகம் ஒரு வட்டப்பாதை கிடையாதுங்கிறது தெரியும். அப்போ நேர்கோட்டு பாதைங்கிறதையும் நம்ம மனம் வந்து ஏற்க மறுக்குது. சரியா? அப்போ இப்படிப்பட்ட பல்வேறு சூழ்நிலைகள் இருக்கிற பட்சத்துல இப்ப நம்ம 2025 இருக்கிறோம் அப்படின்னா, அப்போ இந்த 2025க்கு முன்னாடி இந்த உலகம் இருந்தது. வேதங்கள் தான் சொல்லியிருக்கு ஆதாம் ஏவாள்னு இருந்ததாகவும், சரியா? அவங்க இலைத்தலைகளை கட்டிக்கிட்டு இருந்ததாகவும், அப்படி இருந்ததாகவும் இப்படி இருந்ததாகவும் சொல்லி சொல்லி வேதம் சொல்லி ஒரு கட்டுக்கதையாக இருந்தது. இதெல்லாம் யாரும் பெருசா ட்ரஸ்ட் பண்றது, பிலீவ் பண்றது கிடையாது. வேதம் வந்து வேத புத்தகத்துக்கு தான் பொருந்தும். அறிவியல் சொல்றது குரங்குல இருந்து வருது. அந்த அறிவியல் அவங்களுடைய இன்ஸ்டிடியூட்டுக்கு தான் பொருந்தும். நம்ம ஹியூமன் பீயிங் யாருமே இது ஒரு டீப்பா எடுத்துட்டு போக மாட்டாங்க. அப்போ நம்ம இப்போ இருக்கிற ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ இது ரிப்பீட்டடு ஒரு நாடகங்கும்போது தான் நமக்கு புரியுது. ஏன்னா இறைவன் சொல்றதுமே அப்படிதான் இருக்கு. ஏன்னா இறைவன் வர்ற பட்சத்துல நீங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இருக்கிறீங்க, நானும் இருக்கிறேன். இது எவ்வளவு பெரிய விஷயம். அப்போ ஆத்மா எல்லா பிறவிகள்லையுமே இருந்துட்டு இருந்திருக்குன்னா, இந்த ஞானம் பாபா நாலேஜ் கிடைக்கும் போது உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. அப்போ உங்களுக்கு இந்த இந்த 5000 வருட ரிப்பீட்டட் சர்க்கிள்னு சொல்லும்போது நீங்கள் இந்த பிறவில இப்போ ஒரு உடலில் இருக்கிறத நம்ம அப்போ இமேஜின் பண்ணி தான் பார்க்கணும். ஆமாம், நம்ம எப்படி இப்படி இப்போ ஒரு உடலில் இருக்கிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இறந்தெல்லாம் போயிருந்தாங்க. அப்போ இத்தனை பேர் இறந்து போன கேட்டகரியெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போதும் அப்போ இப்பவும் நம்ம இருந்துகிட்டு தானே இருக்கிறோம். சரியா? அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த அந்த அந்த அறிவியல் வளர்ச்சி எல்லாம் ஒரு வித்தியாசமாக இல்லையே. இப்பவும் நம்ம அறிவியல் வளர்ச்சிக்குள்ள இருக்கிறது மாரி நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்ச மாதிரி தானே இருந்துகிட்டு இருக்கிறோம். இது எப்படி சாத்தியப்படும்ங்கிற நமக்கு ஒரு ஒரு விஷயங்கள் இருக்கும். அப்போ இந்த டைம்ல இறைவன் சொல்றதை நம்ம எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். நோவே, வழியே கிடையாது. இறைவன் சொல்ற ஞானத்தின் அடிப்படையில இதுதான் நமக்கு கடை. இதை நம்ம இங்கதான் வந்து பொருட்கள் நம்ம வாங்கி ஆகணும். நோ சாய்ஸ் நமக்கு. இப்போ இறைவன் சொல்றதை நம்ம ட்ரஸ்ட் பண்ணி ஆகணும். இறைவன் பிரம்மகுமாரிகள் இயக்கமாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அவர் சொல்ற மிகப்பெரிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரஷ்யா அமெரிக்கா ஆகிய 2 வல்லரசு நாடுகளுக்கு இடையே வந்து என்ன நடக்குது, போர்கள் நடக்குதுங்கிறார். இதுதான் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட். இதை யாரும் நம்பவே மாட்டாங்க. ஆனா இப்போ நாடுகளுக்கிடையே இப்போ நான் எப்போ வேணாலும் அவங்க வெட்டிக்கிட்டு சாகலாம், நாண்டுட்டு நிற்கிறாங்க. அவ்வளோ இவருங்க இது இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க யூஎஸ்ஏல அமெரிக்காவில் இவர் டொனால்டா இருக்கலாம், அவர் பைடனா இருக்கலாம். இவங்கெல்லாம் ஓரளவு கொஞ்சம் காமான ஆளுங்கள் மாதிரி இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய ஒபாமாலாம் பாருங்க, இங்க இருந்து அதை தட்டி போட்டுருவாரு, இதை தட்டி போட்டுருவாரு, அதை மிதிச்சிருவாரு, துள்ளிடுவாரு, சாடிடுவாரு. ரொம்ப ஒஸ்ட் கேட்டகரியில இருந்தாங்க. அது பிறகு அந்த ஒபாமாவினுடைய ஃபேமிலி கேட்டகரி ஃபினிஷ் ஆன பிறகு தான் இப்போ அமெரிக்காவில் ஓரளவு கூலான பர்சன். இவங்களுமே துள்ளிட்டு தான் நிற்கிறாங்க. இருந்தாலும் இந்த டைம்ல இவங்க எப்படி நிற்கிறது சாத்தியப்படும்? ஏன்னா இதெல்லாம் இன்னைக்கு இறைவன் கொடுக்குற நாலேஜ்லாம் பாருங்க. ரஷ்யா அமெரிக்கா உலகத்தை அழிக்க போகுதுன்னு இறைவன் சொல்லிட்டார். சரி, இறைவன் உலகம் இப்படி அழிக்கிறதுமே சொல்லிட்டாரு, நம்ம ஏத்துக்கலாம். அப்போ இவங்க இந்த டைம்ல இந்த உலக அணுகுண்டுகள்லாம் பண்றது வந்து, ஏன்னா 2036 சம்திங் இறைவன் சொல்றது மாதிரி பாத்தீங்கன்னா, அப்போ 1936லயே இறைவன் உலக விநாசத்தெல்லாம் சொல்லி இருக்கிறார். ஏன்னா அந்த டைம்ல பெரிய அறிவியலுக்கு நான் போன வீடியோவில் கூட இந்த கான்செப்டை சொன்ன ஞாபகம் இருக்கு. அப்போ அந்த 1936லலாம் அணுகுண்டுகளே எதுவும் செய்யவே இல்லை. அப்போ அந்த அணுகுண்டுகள் செய்யாத டைம்ல எப்படி பிரம்மகுமாரிகள் ரீதியாக அவரும் ஒரு ஒரு குடும்பஸ்தன் வேற. இப்போ நம்மள மாரி இப்போ நம்ம ஏரியாவில் நிறைய பேர் தண்ணி அடிச்சுக்கிட்டு உலகம் அழியுதுடான்னு சொல்லக்கூடிய ஒரு நபரும் கிடையாது. அப்படி சொன்னாலும் கூட சொல்லிட்டு இப்பப்பட்ட தாடி வளர்த்துட்டு இருக்கக்கூடிய சாமியாராக நிறைய பேர் இருந்துட்டு போறாங்க. அப்படியாவது இருந்திருக்கலாம். அப்படியும் இல்லை, தான் வாழ்க்கையை அவர் மாறி காட்டி இருக்கிறாரு பிரம்ம பாபா, இந்த இயக்கத்தினுடைய துணைத் தலைவர். பாருங்க, அப்போ இவ்வளவு விஷயங்கள் நடக்கிறது இந்த ஆன்மீக இயக்கத்துல. ரொம்ப ஒரு நேச்சுரலான விஷயம் என்ன அப்படின்னா, உலக அழிவு தான். மொத்தமே 100 வருட டார்கெட்டு தான் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரெடி 89-90 வருடங்கள் முடிவடைந்த நிலை வந்துடுச்சு. இன்னும் 10 வருஷம் தாங்க. 2036ல பர்ஃபெக்டா உலக விநாசங்கள் இருக்கு. அதுவும் யார் வந்து பண்ண போறாங்கன்னா, ரஷ்யாவும் அமெரிக்காவும் தான் வந்து பண்ண போறாங்க. சரியா? ஏன்னா இப்பவுமே இருக்கு. இப்போ இந்த ஆர்ம் ரெஸ்லிமா இருக்கலாம், இந்த WWE இதா இருக்கலாம், அதுக்கப்புறம் UFC இந்த ஃபைட்லாம் இருக்கலாம். இவங்கெல்லாம் பாருங்க மெயின் ஆளுகளை தான் விட்டு மோத விடுவாங்க. சின்ன சின்ன டீம்லாம் அவங்க சின்ன சின்ன ஆளுங்களெல்லாம் காலி பண்ணி தான் வந்திருப்பாங்க. அந்த ஃபைனல் வரும்போது பார்த்தீங்கன்னா 2 வலிய நபர்களை வச்சு மோத விட்டு பார்ப்பாங்க. அதுக்கு தான் கூட்டமும் கூடும்.
சரியா? இப்போ அவரு உக்ரைன் ரஷ்யா சண்டைகள் நடந்தெல்லாம் பெரிய இதுவெல்லாம் இல்லை. ஏன்னா அவரு அண்டை நாட்டை தான் அவரு வச்சு வெளுத்து வாங்கிட்டு இருந்தாரு, ஒரே ஐரோப்பா கண்ட்ரியில தான். சரி, அது ரொம்ப கோதுமை விளையக்கூடிய ரொம்ப அந்த தானிய வகைகள்ல ஃபேமஸான உக்ரைனையே ரொம்ப படாத பாடுபடுத்தி அப்படி ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்து போயிடுச்சு. இதெல்லாம் இப்போ பேட்டில்லாம் நடக்கு. இப்போ இது ஃபைனல்லாம் இன்னும் நடக்கலை. ஃபைனல் இனிதான் ஸ்டார்ட் ஆகுது. சரி, அப்போ அது ரஷ்யா அமெரிக்கா தான் வருது. இப்போ அவர் நம்ம பாரத பிரதமர் நிறைய இடங்கள்ல போய் மீட்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு நாடுகளுக்கிடையே நிறைய ஒப்பந்தங்கள்ல அவர் போட்டு எடுத்துட்டு வராரு. இருந்தாலும் மற்ற நாடுகளை கம்பேர் இப்போ சைனா அந்த பார்டர் லைன்ல வந்து அந்த லடாக்குன்னு ஒரு ப்ராப்ளம் வந்து எல்லை தகராறு வந்து நம்ம ஆளுங்க கொஞ்சம் பேர் இறந்தாங்க, சைனா ஆளுங்க கொஞ்சம் பேர் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு பாரதம் சைனாவும் கடந்து ஒரு சின்ன ஒரு உரசல் இருந்தது. அப்போ பாரதமும் இப்படிப்பட்ட அழிவுகளுக்கு நிமித்தமாக தான் இருக்கு. இருந்தாலும் அந்த உலக விநாசங்கள்ல அந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஒரு சைட்லேயும் ரஷ்யா ஒரு சைட்லேயும் இருக்கும். அப்போ அமெரிக்கா சைடில் பார்த்தீங்கன்னா ஜப்பானு, இஸ்ரேலு, தென்கொரியா, பிரான்ஸு, நைட்டோ, யுனைடெட் கிங்டம்னு சொல்லிட்டு அமெரிக்கா சைடில் ஒரு குரூப் இருக்குது. சரி, அப்போ இந்த ரஷ்யா சைடில் பார்த்தீங்கன்னா சீனா, ஈரானு, வடகொரியா, சீரியா, கியூபா, வெனசுவேலான்னு சொல்லிட்டு ஒரு சில குட்டி நாடுகளை வந்து ரஷ்யாவும் உள்ளடக்கி வச்சிருக்கு. ஏன்னா அந்த அணு ஆயுதங்கள்னு வரும்போதே ரஷ்யாவும் அமெரிக்காவும் தான் டாப் 2 இடத்த பிடிச்சிட்டு இருக்கு. அப்புறம் சீனா இருக்கு, இந்தியா, பாகிஸ்தான் சொல்லி அடுத்தடுத்த நிலைகள் இருந்தாலும் அந்த நாடுகளுக்கிடையே ஒப்பந்தங்களை வந்து பர்ஃபெக்டா போட்டு வச்சிருக்கிறாங்க, இப்பவும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எல்லா நாடுகளுமே எந்த நாட்டினுடைய பிரதமருமே நிறைய பணங்கள் செலவழித்து என்ன பண்றாங்கன்னா அணுகுண்டுகளும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த அணுகுண்டுகள் பண்றது மட்டும் கிடையாது, எல்லா நாடுகளிடையும் ஒப்பந்தங்களையும் கொடுக்குறாங்க. அப்போ என்ன மாதிரி ஒப்பந்தங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா, நான் ஒரு பிரச்சனையோ ஏதாவது என் நாட்டுக்கோ என் நாட்டு மக்களுக்காகவோ எனக்கோ வரும்போது நான் உன்னை துணைக்கு கூடும்போது நீ வந்து நிற்கணும். நீ சண்டை போடுற இல்லை அது வேற, ஆனால் நான் இப்படி ஒரு ப்ராப்ளம் ஒன்று எனக்கு வரும்போது நீ எனக்கு பக்கபலமா துணையாக நீ நின்னாலே போதும். அணுகுண்டுகள் கூட வேண்டாம், என்கிட்ட தான் இருக்கு. இருந்தாலும் என் நாட்டை என்னையும் என் மக்களையும் காப்பாத்துறதுக்காக நீ வந்து நிற்குன்னு சொல்லிட்டு யதார்த்தமாக போடப்படும் சிக்னேச்சர் தான் அந்தந்த நாட்டினுடைய அக்ரிமெண்ட். இப்போ என்ன எதுக்கு வெளிநாடுகள்லாம் போய் மற்ற நாடுகளோட அக்ரிமெண்ட் போடுறாங்க? எனக்கு நீ பக்கபலமா இருக்கணும்னு சொல்லி எல்லை பாதுகாப்புக்காக தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு உள்ளேயுமே அந்த மார்க்கெட்டிங்குமே நடந்துகிட்டு தான் இருக்கு. சரி, நார்மல் மார்க்கெட்டிங் நடக்கும். ஏன்னா மார்க்கெட்டிங்னு வரும்போது ஒரு ஃபீல்டை வச்சு மட்டும் வராது, வேர்ல்டு வைடு எம்எல்எம் சம்திங்லாம் ஸ்ப்ரெட் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது அவங்க வரக்கூடிய அந்த அக்ரிமெண்ட்டுமே ஃபைனலாக எதில் கொண்டு போய் முடியுது அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நட்புறவுகள் தான் வரும். இப்பவுமே பாருங்க, ஒரு வீட்டில் வந்து இப்போ பெண்கள்லாம் ரொம்ப சாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்கள் ஒரு வீட்டில் அவங்களுக்குள்ளேயே நல்லா சிரித்து பேசிட்டு ஸ்வீட் பரிமாறிக்கிட்டுலாம் இருந்தால் பக்கத்து வீட்டில் இருந்து இவங்களுக்கு பிடிக்காதவங்க யார் வந்தாக்கி இவங்க இதில் ஒரு 4-5 பெண்கள் சேர்ந்து இருக்கிறாங்க, ஆப்போசிட்டில் ஒரு நபருக்கும் இங்கே இந்த 4-5 பேரில் ஒருத்தருக்கு தான் ஃபைட்டு, இவங்க சப்போர்ட்டிக்கு நிற்பாங்க. அப்போ தான் இவங்க பயப்படுவாங்க. அதே நேரத்தில் அப்போ இவங்க நம்மளை இன்னும் கொஞ்சம் அனுசரணையாக பார்ப்பாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் ஃப்ரெண்டு 4-5 பேர். அப்போ தனியாக வர்றவங்களுக்கு எழுத்து தான் நிற்பாங்க. இவங்களுக்கும் மற்ற நபர்களுக்கும் பேக் ஃபயர் எதுவும் கிடையாது. அப்போ இந்த நபருக்கு நான் நல்ல பேர் எடுக்கணும், இந்த நபருக்கு, ஏன்னா அப்போ தான் இவங்க மூலமாக நமக்கு ஒரு கனுசரணை கிடைக்குங்கிற ஒரு பட்சத்தில். ஏன்னா பாபாவே சொல்லியிருக்கிறார் பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில், கோல்டு வார் தான் ரியல் வாராக மாறும். இப்போ பெரிய அணுகுண்டு தாக்குதலுக்கெல்லாம் எந்த நாடுகளும் தயாரா இல்லை. அது அந்த அந்த எல்லாருக்கிட்டே பணத்தை வாங்கி ஏமாத்திக்கிட்டு இருக்கல WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுங்கிற பேர்ல அவங்களுமே இப்போ ஸ்டாப் பண்ணி வைங்க, அதை பண்ணாதீங்க, அந்த டெஸ்ட் பண்ணாதீங்க, இந்த இந்த பாம் செக்கிங் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ற மாதிரி கடைசியில் மோத விட்டு வேடிக்கை பார்த்துருவாங்க. ஏன்னா பைபிள் சொல்ற கதை தான், 3.5 வருடங்கள் விநாசங்கள் நடக்கும். கொரோனா மாதிரியே தான் நடக்கும். நீ பைபிள்ல ஆல்ரெடி ரெக்கார்டை நான் சொல்லிட்டு, நான் கிறிஸ்தவ பைபிள்ல இருக்கு. சரியா? அப்போ 3 வருடங்கள் வந்து உலகத்தை சுத்தி வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ அதை குதிரைன்னு சொல்லி கருப்பு குதிரை ஒன்று ஒட்டுமொத்த உலகத்தையும் சுத்தி வரும் 3.5 வருடங்கள். அப்போ அது கொரோனா வந்து மறுபடியும் உலகம் அந்த தாக்கத்திலிருந்து மீண்டு வந்துடுச்சு. இது ரியல் ஃபேக்ட்.
சரி. ஆனா எனக்கு நான் இந்த விஷயங்கள் எனக்கு லேட்டஸ்டா தெரியறதுக்கு முன்னால நான் 2 வருடம் உலக விநாசங்கள் நடக்கணும்னு தான் எனக்கு சிங்கப்பூர்ல கூடியவங்க கிட்ட நான் கிளாஸ் அடையும் போது சொன்னது. ஆனா லேட்டஸ்டா நான் பைபிள் படிக்கும் போது தான் 3.5 வருடங்கள் நடக்குது. உலக விநாசத்தை அதுல சொல்லியிருக்கிறாங்க சிம்பிளா. அதை புரிந்து கொள்ள முடியாத இருக்கு. 3.5 வருஷம் வெள்ளை குதிரை சுத்தி வரும், கருப்பு குதிரை மாடல்ல வருமா அது. அப்போ உலகமே கருத்து போயிடும், உலகத்தின் கடைசி டைம். இப்போ அந்த பாணியில தான் நடக்கும். ரஷ்யா அமெரிக்கா தான் உலகத்தை அழிக்கிறாங்க. பாபாவுமே சொல்றாரு பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல முரளில, பரம தந்தை பரமாத்மா சிவபிரான் சொல்றாரு, ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸ்டாப் பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸ்டாப் பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸ்டாப் பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க, நிறுத்திடலாம் நினைப்பாங்க. நிறைய நாடுகள் துணையாக இருக்கும், நிறைய நாடுகள் எதிராக இருக்கும். எதையாவது ஒன்று பண்ணி உலக அழிவை ஸ்டாப் பண்ணிடலாம் நினைப்பாங்க. ஆனால் உலக அழிவை ஸ்டாப் பண்ண முடியாது. ஃபைனலாக முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க, எல்லாத்தையுமே முடிச்சிருவாங்க. அப்போ அப்போ இவ்வளவு விநாசங்களை பிரம்மகுமாரிகள் ரீதியாக இறைவன் சொல்றது உலகம் முடியுது அப்படின்னா, அப்போ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா யாதவர்கள் குரூப் தான் ஸ்டார்ட் பண்ணி விடுறாங்க. ரஷ்யன்மார்கள் தான், ரஷ்யா தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அமெரிக்கன் வேர்ல்டுல நம்பர் 1 பிளேஸ்ல இருந்து, ஏன்னா நிலப்பரப்புகள்ல ரஷ்யா தான் அதிகம் இருக்கு அமெரிக்காவை காட்டிலும். இருந்தாலும் கூட நம்பர் 1 அந்த வளர்ச்சியின் அடிப்படையில் இருக்கக்கூடியவனுக்கு இயற்கையிலே பவர் அதிகமாக தான் இருக்கும். நிலப்பரப்புலாம் டஸ் நாட் மேட்டர். சரியா? அப்ப அவங்ககிட்ட இருக்கக்கூடிய வளர்ச்சிக்கு ஏற்றவாறு மனநிலை ஒண்ணு இருக்கும், அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ரஷ்யா தான் அந்த யாதவர்கள் தான் முதல் ஃபைட்டு போடுறாங்க. சரி. அப்போ அப்படியே அணுகுண்டுகள் போட்டு அதனுடைய துணை நாடுகள் சப்போர்ட்ல இருக்கிற நாடுகள்லாம் நடந்து 10 நாடுகளுக்கு அந்த டைம்ல அவங்களுக்குள்ள அணுகுண்டுகளும் நடக்கும். பாபா சொல்லியிருக்கிறாரு, எல்லார் தலைக்கும் ஒவ்வொரு அணுகுண்டு வச்சிருக்கு, எல்லாருக்குமே ஹைட்ராலிக் பாம்லாம் இருக்கு, மிசைல்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க, நியூக்ளியர் பாம் இருக்கும். சரி, அவங்க மேல பட்டா வழியே இருக்காது, ஒரு காது செவி அடைச்ச மாரி தான் இருக்கும். நான் யூஎஸ்ல சொல்றாங்களா, அவங்க வச்சிருக்க ஒரு சில ஏதோ ஒரு நம்பர் போட்ட ஒரு பாம், அதெல்லாம் பாருங்க, காது லைட்டா செவ்வி மட்டும்தான் அடைக்கும், ஆள் காலி, டோட்டல் ஏரியாவே கராப்ட் பண்ணி எடுத்துரும். ஏன்னா அந்த 2ஆம் உலகப்போர் 1ஆம் உலகப்போர் சம்திங்லே அந்த ஜப்பானும் அது சார்ந்த ஒரு சில இடங்களை, ஹிரோஷிமா நாகசாகிய யூஎஸ் அழிச்சது பெரிய ஒரு விஷயம். சரி. ஏன்னா அந்த டைம்லயே ஒரு நாட்டை அழிக்கிறதுக்கு அமெரிக்கன் துணிஞ்சுதான் இருந்தாங்க. அப்போ ரஷ்யா மேல அணுகுண்டு போட்டு தான் அந்தந்த அண்டை நாடுகள் எல்லாமே உலகத்துல கண்ணா பின்னான்னு உலக விலாசங்கள் நடத்தி, அது பாபா இறைவன் ஞானத்தின் அடிப்படையில 100 வருடம் சங்கமயுகம். இது மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, பரமாத்மா பிரம்மகுமாரிகள் இயக்கத்தின் அடிப்படையில பரமாத்மா என்ன சொல்லல, சங்கம யுகம் 100 வருடம் தான் சொல்லி இருக்கிறாரு ஒழிய, அவரு கால்குலேட்டர் காலண்டர் டைம் எதுவுமே அவர் யூஸ் பண்ணி எதுவும் சொல்றது கிடையாது. ஏன்னா நாடகத்தின் விதியின் அடிப்படையில அவரு பிரம்ம தந்தையின் உடல்ல சிவத்தந்தை வந்ததே பெரிய அதிசயம். ஏன்னா இந்த டைமுங்கிறது சிவத்தந்தைக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டு தான் அது போட்டிருக்காங்க. அந்த அவரு பிரம்ம பாபா உடல்ல வந்திருக்கிறார். அதே மாதிரிதான் பாபா கடவுள் இறைவன் பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல சொல்லும் போதும், அப்போ கடைசியில் அந்த டைம் முடிகிற டைம் வரும்போது அவர் 100 வருடம்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா 2036ங்கிறது நம்ம இமேஜின் பண்ணிக்க வேண்டியது. ஏன்னா 1936 தான் சங்கமயுகம் ஸ்டார்ட் ஆகுது. 1937 அது உருவாக்கப்பட்டாலும் கூட அந்த 100 வருடம் சங்கம் யுகம்னு வரும்போது 2036 தான் அது மீன் பண்ணுது. பிரம்மகுமாரிகளுடைய கெஸ்ஸிங் தான். சரியா? அப்போ இப்படிப்பட்ட உலக விநாசங்கள் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நாடுகளுக்கிடையே அப்போ 100 வருடம் முடியும் போது சங்கமயுகம் முடிவடையுது. அப்போ புது உலகம் பிறக்குது. புயலுக்கு பின் அமைதி போல ஒட்டுமொத்த உலகமும் சாந்தி நிலையில தான் இருக்கும். சுடுகாடா ஒட்டுமொத்த உலகமும் வரும். எல்லாருமே பரமாத்மா அவரு கூடவே கூட்டிட்டு போயிடுவாரு, ஆடின ஆட்டம் போதுன்னு சொல்லிட்டு. அப்போ இறைவன் இன்னும் நிறைய விஷயங்களுமே சொல்லியிருக்காரு. ரஷ்யாலாம் பாருங்க, கடல், நான் ஏற்கனவே நிறைய வீடியோல போட்டிருக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப உச்சகட்டம். இது அந்த காலத்திலே இறைவன் முரளியில சொல்லி வச்சு 1970 சில்ற சம்திங்ல இருக்கிறது ரிவிஷன் சொல்லிட்டு லேட்டஸ்டா நான் படிச்ச ஞாபகம் இருக்கு. பாபா நாலேஜுக்கு 2015 2016 சம்திங்ல வந்தது. ஸ்டார்டிங்லேயே நான் படிச்சிருக்கிறேன். அப்பவே கடல் மேல அணுகுண்டு போட்டுட்டு கடலுக்குள்ள ஒளிஞ்சுப்பாங்க. ஏன்னா இப்பதான் ஒரு லேட்டஸ்டா விளாடிமிர் புட்டின் அப்படி ஒரு 2 பேர் 3 பேர் ஃபேமிலியா போகக்கூடியது, அவர் ஃபேமிலிக்காக மட்டும் எடுத்து வச்சிருப்பாரு போல. அப்போ அப்படியே கடல் மேல அணுகுண்டு போட்டுட்டு கடலுக்குள்ள ஒளிஞ்சுப்பாங்க.
அப்போ அந்த டைம்ல அந்த நீர் வர்ண பகவான் வந்து தேடிக்கிட்டு இருப்பாரு, வாயு பகவான் உட்பட. அப்ப எல்லா அந்த சொல்றாங்க நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய 5 பஞ்ச தத்துவங்களுக்கும் உட்பட்ட அந்த பகவான் அந்த சொல்லப்பட்டதுல அந்த பஞ்ச தெய்வங்கள் சொல்லிட்டு அவங்க எல்லாருமே டோட்டலா அந்த உலக விநாசத்துக்கு உட்பட்ட நாடுகளை அந்த உலக விநாசங்களை பண்ணக்கூடிய அந்த நபர்களை தேடி கண்டுபிடிச்சி அவங்கள அழிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க ரஷ்யன் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, இந்த உலக அழிவெல்லாம் நடத்திட்டு கடலுக்குள்ளேயே நம்ம போய்கிட்டு கரை இறங்கிடலாம்னு நினைச்சிட்டாங்க. ஆனா தந்தையே சொல்லியிருக்கிறாரு, அப்போ ரஷ்யான்னு அவரு மீன் பண்ணல, ஆனா கடல் மேல வந்து அணுகுண்டு போட்டுட்டு கடலுக்குள்ள ஒளிஞ்சுப்பாங்க. அப்படி ஒளிஞ்சி நிலப்பரப்புக்கு போகும்னு நினைப்பாங்க. பாரதத்தின் ஒரு பக்கம் தான் நிலப்பரப்பா இருக்குங்கிறது அந்த அணுகுண்டு போட்டுட்டு கடலுக்குள்ள ஒளிஞ்ச மனிதர்களுக்கு தெரியாது, ஒன்னும் தெரியாத யாதவர்கள்னு தந்தை சொல்லியிருக்கிறார். சரியா? அப்போ அப்படி ஒரு பிரகாசமான ஒரு அமைப்புல தான் இருந்துட்டு இருக்கு. இப்படி பாத்தீங்கன்னா ஒரு அமெரிக்கா தான் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சாந்தி கொடுத்து வச்சாரு. அமெரிக்காவை தான் சொல்றாரு. சரி, 2 நாடுகள் இடையே தான் சண்டை வருது, ரஷ்யா அமெரிக்கா. அமெரிக்கன் யூஎஸ் காரங்க தான் அழிக்கிறாங்க. அப்போ அந்தந்த குட்டி நாடுகள் அண்டை நாடுகளுக்கு நேரம் சரியில்லை. சரியா? அவங்களும் ஒரு பொட்டு வெடி மாதிரி வெடிச்சுட்டு போவாங்க. ஏன்னா எல்லா நாடுகளுமே அமெரிக்கா ரஷ்யாவுக்கு பாதி அளவாவது செஞ்சு வச்ச மாதிரி தான் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா நானுமே அது நிறைய முன்னாடியில இப்போ பாக்குறது இல்லை, முன்னாடி யூடியூப்ல நான் நிறைய அப்டேட்லாம் பார்த்துருக்கிறேன். மலமலன்னு ஒவ்வொரு நாட்டுக்கிட்ட என்னென்ன அணுகுண்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து நமக்கு அதை பார்த்தே நமக்கு ஹெட்டக் வந்த நாட்கள்லாம் இருக்கும். நிறைய நிறைய மனம் போல செஞ்சு வச்சிருக்கிறாங்க. நீங்க இந்த வீடியோலாம் புது நியூ வியூவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தயவு செய்து எந்தெந்த நாட்டுக்கிட்ட என்னென்ன மாதிரி அணுகுண்டு இருக்குங்கிறதெல்லாம் போய் யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. சரியா? வேர்ல்டு டாப் 10 மிலிட்ரி பவர்னு சொல்லி அடிச்சுக்கலாம், வேர்ல்டு டாப் 10 ஆர்மி பவர்னு சொல்லி அடிச்சுக்கலாம். நீங்க யூடியூப்ல எப்படி சர்ச் பண்ணி பார்த்தாலும் முழு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். சரி, அதுக்கு முதல்ல வேர்ல்டு வார் 4ன்னாங்க, அது நடத்தாமலும் போய் அப்புறம் வேர்ல்டு வார் 3ன்னு சொல்லிட்டு இப்போ வேர்ல்டு வார் 4ங்கிறாங்க. அது எத்தனாவது வேர்ல்டு வாரில் 2036 நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் ரஷ்யா அமெரிக்கா ஆகிய 2 வல்லரசு நாடுகள் சண்டை போட்டு தான் அந்த உலகம் அழியுது. உலக அழிவு நிச்சயிக்கப்பட்டது. உலகம் அழியுதா இல்லையாங்கிறத நீங்க ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு நேரம் வேஸ்ட் பண்ணிட்டு கிடக்காதீங்க. சரியா? இப்போ நீங்க டைரக்டா பிரம்மகுமாரிகள் சென்டருக்கு போங்க, ஞானம் அடைங்க. சரியா? உங்களுக்கு பர்சனல் கருத்துக்கள் எதுவும் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இதுக்கு மாற்று கருத்துக்கள் இருந்ததுன்னா சொல்லுங்க. நான் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்ல உங்களுடைய கேள்விகளுக்கு நான் உங்களுக்கு விடை கொடுக்குறேன். சரியா? இன்னைக்கான வீடியோ பதிவு இதுதான். அப்போ 2036 உலகம் அழிய போறது நிச்சயிக்கப்பட்டது. சரியா? எப்படி அழியுங்கிறது இறைவன் அந்த காலத்தில் அழகா சொல்லி வச்சது, முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக சொல்லியாச்சு. சரியா? இது இப்போ வந்த புது வெர்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது, இது பழைய வெர்ஷனுக்கா. சரியா? பழைய வெர்ஷனுக்கு நிகர் பழைய வெர்ஷன். அப்போ இப்படிப்பட்ட நாடுகள் தான் உலகத்தை அழிச்சு பண்றாங்க. இது ஒவ்வொரு நாட்டினுடைய பிரசிடென்ட், ஓகேவா, பிரைம் மினிஸ்டர் மாதிரி காட்டப்பட்டிருக்குல்ல. இந்த டைம் தான் உலக விநாசத்திற்கான எல்லா அணுகுண்டுகளுமே செஞ்சு வச்சிருக்கிறாங்க, பாரதம் உட்பட. சரி, அப்போ பாரதம் எப்படின்னா இப்பதான் ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க, ஏன்னா சங்கம யுகம் வந்து 120 வருஷம்னு சொல்லி நீங்க ஏதோ சொல்லியிருக்கீங்களே, எப்படி நீங்க 120 வருஷம் சொல்லிட்டு. சரியா? அப்போ அவங்களுக்கு நான் பர்சனலாக நான் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டேன். அப்போ பாரதம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா 20 இயர் இருக்கும். சரியா? அது எப்படி நடக்கும்? ஏன்னா உலகம் தான் 2036 சம்திங்ல உலக நாடுகள் முடியுது, பாரதத்து மேல அணுகுண்டு விழாதுன்னு சொல்லிட்டு பாரதவாசிங்களை கஞ்சிக்கு வெளி இல்லாத நாடாக மாற்ற போறோம். எந்த பாரதம் பொன்னுலக பாரதமாக இருந்ததோ, எந்த பாரதம் மாதம் மும்மாறி மழை பொழிந்ததோ, எந்த பாரதம் பாலாரும் தேனாரும் ஓடினதோ அந்த பாரதத்திலே ஒரு வாய் கஞ்சி கூட இல்லாம ஆக்கி பண்ணி இப்படியும் பாருன்னு சொல்லி இருக்கிறாரு தந்தை முரளியில். பாருங்க, அப்போ ஏழ்மையின் பாரதம்ங்கிறது கடைசியில தான் நடக்கும். மனுஷன் வந்து மண்ணை அள்ளி தும்பானான். இது சின்ன வயசுல எனக்கும் வேற எங்க ஃபேமிலியில ஒருத்தங்க சொல்லி, மனிதன் மண்ணு தின்னும் காலம் வருமா? ஆமா மண்ணை தின்னும் காலம் தான் வரும். அப்போ மனிதனை அதிக வேலைகளுக்கு உட்படுத்தி அவன் உடம்புல நோய் வர்றது மாதிரி பண்ணக்கூடிய மற்ற நபர்கள் என்ன பண்ணுவாங்க? தொழிலாளிகளை அடக்கி ஒடுக்கி பண்ற முதலாளி கடைசியில மண்ணை தான் தும்பான். சரி, அப்போ அப்படி இருக்கப்போ பாரதம் வந்து 2036 அழியாதானா? பாரதம் மேல அணுகுண்டு விழாது. அப்போ அதுக்கு பிறகு ஏன்னா பாரதவாசிகளுக்குமே எல்லாருக்குமே நாலேஜ் கிடைக்குன்னு பாபா சொல்லியிருக்கிறார். ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவாக்கா சொல்லக்கூடியவர் தான் சிவத்தந்தை.
ஏன்னா சத்தியம் சிவம் சுந்தரம் சத்தியத்தை பேசக்கூடியவர் அப்படிதான் சொல்லுறாரு. பாரதம் முழுதும் எல்லாருக்கும் நாலேஜ் கிடைக்கும். இது பாரதத்து மேல உள்ள அன்பா, இல்ல அவரு பிறந்த இடங்கிறதுனால எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற அனுகிரகமா, இல்ல பாரதவாசிகள் புண்ணியம் பண்ணியவர்களா, எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. பாரதவாசிகளுக்கு அப்படி ஒரு சிறப்பு கடவுள் கொடுத்து வச்சுட்டு போயிருக்கிறார். அப்போ அதே சிவத்தந்தை தான் சொல்றாரு. அப்போ பாரதவாசிகளுக்கு எல்லாருக்குமே பதவிகள் உண்டுங்கிறார். சரி, அப்போ எக்ஸ்ட்ரா 20 வருஷம் இருக்கும்போது பிரஜைகளாவது ஆகலாம்ல. இந்த விஷயம் தெரிஞ்சுதான் நான் ஒருத்தங்க இன்னைக்கு இப்போ இப்போ ஒரு சாயந்தரம் போல, அவங்க மதியமே ஆஃப்டர்நூனே பண்ணியிருக்கிறாங்க. நான் இப்போ ஒரு சாயந்தரம் போல தான் பார்த்தேன், அவங்களுக்கு கமெண்ட் பண்ணேன். சரி, அப்போ பாரதம் மேல அணுகுண்டு விழாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு கமெண்ட்ல சொன்ன ஞாபகம் இருக்கு. அப்போ பஞ்சம் பட்டினில பாரதம் போகும். பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல கூட பாபா முரளியில ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு, 100 கிலோமீட்டர் பாரதம் ஃபுல்லா சுருங்கிருங்கிறார். 100 கிலோமீட்டர்னா அப்போ அந்த தென் இந்தியாலாம் காலி ஆயிரும், எங்க ஏரியாலாம் இருக்காது. அது கடைசி பீரியட் டைம்ல வரும். எக்ஸ்ட்ரா 20 வருஷம் இருக்கும். 100 வருடமும் சங்கமயுகம், பாரதத்துக்கு எக்ஸ்ட்ரா 20 வருஷம் இருக்கும். நீங்க நம்பி இந்த வீடியோ நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம், பயப்பட வேண்டாம். எல்லாருக்குமே கடைசியில வந்து நின்றுகிட்டு எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஒரு 4-5 வருடம் பிரம்மகுமாரிக்கு நாலேஜ் எல்லாம் கிடைச்சிடுச்சா, நீங்க 108 நாராயணர் லட்சுமி நாராயணன் பதவிக்கு போட்டி போடலாம். சத்தியமும் உங்களுடைய யுகம்ங்கிறத நீங்க புரிந்து கொள்ளுங்க. பிற்காலத்துல வர்றவங்களுக்கு ஒன்றும் புரியாது. அது கடைசியில புரிஞ்சுக்கிற டைம்லாம் கிடையாது. எல்லாரும் ஊழ சத்தம் இடுற டைம். தந்தையே சொல்லியிருக்கிற ரத்த ஆறு ஓடுமா, இது எவ்வளவு பெரிய விஷயம். ரத்த ஆறு ஓடுமாங்க பாரதம் முழுக்க. சரி, இன்னைக்கான வீடியோவை நம்ம முடிச்சுக்கோம். சரியா, இன்னைக்கான வீடியோ பதிவு இதுதான். இப்போ 2036 உலக விநாசம் கரெக்டா நடக்கும். இன்னும் 10 வருஷம் இருக்கு. 10 வருஷத்துல ஒண்ணு கண்ணா பின்னான்னு அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். இப்ப நிறைய இடங்கள்ல ஏழ்மைகள் ஆயிடுச்சு, மனிதர்களை ஒருத்தர் வெட்டிக்கிறாங்க, நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. அப்போ உலகத்தின் கடைசி டைம்ல இன்னும் 10 வருஷம்ல இருக்காது. அப்போ இன்னும் விட்டு அந்த அணுகுண்டுகள்லாம் போடலைன்னா இன்னும் வளர விட்டாக்கி இன்னும் வளர்ந்துகிட்டு தான் போகும் உலகம். சரி, இன்னும் வேதத்துல சொல்றது போல லட்சக்கணக்கான வருஷம்லாம் தாண்டி போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால இவ்வளவு இனி துன்பம் வேண்டாங்கிறதுனால கலியுகத்தை கடவுள் வந்து முடிச்சு வைக்கிறாரு. கலியுகம் 2036 முடியுது. பாரத் மேல அணுகுண்டு விழாது. சரி, அப்போ பாரதம் அதுக்கேற்றவாறு அழிவுகள் வரும். உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் துணிஞ்சு சொல்லலாம், பயப்பட வேண்டாம். நான் அதுக்கு ரீப்ளை பண்ணுறேன். சரியா, அடுத்து அதாவது இந்த பிளேலிஸ்ட் இதோட க்ளோஸ் ஆகுது. அதுக்கு நம்ம ஒரு சிலர் நிறைய பேர் எனக்கு அது கொடுங்க இது கொடுங்க நிறைய அவங்களுடைய பர்சனல் கருத்துக்கள் சொல்கிறாங்க. அது கூட ரொம்ப, ஏன்னா கனடாவில் இருந்து ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இன்னும் ஒரு சிலர் வந்து அவங்களுடைய பர்சனல் கமெண்ட்ஸ் எல்லாம் இதை கொடுங்க யூடியூப்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிளேலிஸ்ட் இதோட வீடியோ பார்ட் 34 இந்த பிளேலிஸ்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். சரியா, இனி அடுத்த வீடியோ என்ன ஒரு டாபிக் தலைப்போட வந்து நம்ம பேசுவோம். அது கொஞ்சம் வித்தியாசமான கோணம். இனி வர்றதெல்லாம் வித்தியாசமாக தான் இருக்கும். இதோட 7 days கோர்ஸ் ராஜயோக மெடிடேஷன் ஃபினிஷ் ஆகுது. சரியா, ஓம் சாந்தி.